வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஞாயிற்றுக்கிழமை விளாக் தான், ஞாயிறு திங்கள் விளாக் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திங்ஸை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டீப் க்ளீன் பண்ணோம், ஃப்ரிட்ஜு கேஸ் இதெல்லாமே வாஷ் பண்ணோம். ஸோ இதை தான் மினி விளாகாக எடுத்திருக்கேன். அது இல்லாமல் இந்த விளாக் நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு வீடு வெக்கேட் பண்ணுறதுக்கும் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கும் செலவு அதிகமாகும். அந்த மாதிரி செலவாகிறப்ப நான் எப்படி பணத்தை மிச்சம் பண்ணேன், எப்படி வந்து மணி மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறதால இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ விலாக் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் கூட அதுக்கு பணம் தேவைப்படுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சண்டே விலாக். காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் கார சட்னியும் தான். அப்படியே சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து ஒரு சின்னதாக வீட்டில் ப்ரேயர் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பித்தோம். இப்போ மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்ப வீட்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது நான் வாடகைக்கு இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, எங்களோட சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அங்கேயே தேவையில்லாத திங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு நான் போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் போய் எதெல்லாம் தேவை இல்லையோ கம்ப்ளீட்டாக ஒரு 1 டே ஃபுல்லாக உட்காந்து க்ளீன் பண்ணி அது தனியாக எது தேவையோ அதை தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேவையுள்ளதை தனியாக பிரித்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி டீக்ளட்டர் நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் நம்ம காசு கொடுத்தா போதும். அந்த மாதிரி தான். ஸோ அங்கே எனக்கு ஒரு மெய்டு அக்கா எப்போதுமே ரெகுலராக வரவங்க இருக்காங்க. அவங்க வந்து அவங்களே க்ளீன் பண்ணி எல்லாமே சுத்தப்படுத்தி எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணால் 5000 வரைக்கும் கேட்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நானே டீக்ளட்டர் பண்ணி தனித்தனியாக பாக்ஸஸ் எடுத்துகிட்டு போய் தேவைப்படுறதெல்லாம் ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத ஒதுக்கி தனியாக வச்சுட்டேன். ஸோ அவங்க வந்து அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் தான் கேட்டாங்க. ஸோ எனக்கு இதில் ஒரு 4000 மிச்சம். ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம தான் ஒர்க் பண்ணி ஆகணும். இதில் வந்து ஒன்று நமக்கு பணமும் மிச்சமாகும், அட் த சேம் டைம் நமக்கு தான் தெரியும் எது தேவை எது தேவையில்லைன்னு. ஸோ அப்போ இந்த வேலையை நம்ம தான் பண்ணணும். எனக்கு கிட்டத்தட்ட 1 டே ஆச்சு. நான் அந்த நேரம் 1 டே போயிட்டு கேஸ் ட்ரான்ஸ்ஃபரையும் பண்ணிவிட்டு இந்த வேலையும் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீடை வந்து மேலோட்டமாக நம்ம வந்து கொஞ்சம் வீட்டை கூட்டி பெருக்கி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாஷ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா ஒய்ஃபால் வாஷ் பண்ண முடியாது, ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக 500 ருபீஸ் கொடுத்தாச்சு. வாஷ் பண்ணி எதெல்லாம் துடைக்கணுமோ கிளாஸஸ்லாம் துடைச்சி வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ 1500 ருபீஸ் எனக்கு அங்கே டீக்ளட்டரிங் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே வாடகை வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே சின்னதாக பேக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா, நாங்கள் பேக்கர்ஸ் புக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு போவோம், அந்தந்த இடத்துல இருக்கட்டும், நாங்கள் வரப்போ பாக்ஸ் கொண்டு வந்துடுவோம், நாங்களே பபிள் ரேப் போட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்றோம் அப்படின்னா. ஸோ ஆக்சுவலாக பேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டு திருச்சி நாங்கள் வந்தப்போ எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. 10,000 ருபீஸ் கேட்டாங்க 4 இயர்ஸ் முன்னாடி. இப்போ 15,000 ருபீஸ் வந்து கேட்குறாங்க பேக் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க பாக்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்ம பண்ண வேண்டிய வேலை, நமக்கு எது தேவையில்லையோ அதை டீக்ளட்டர் பண்ணி வச்சுட்டோம், க்ளீன் பண்ணி வச்சுட்டோம், ஃப்ரிட்ஜெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதை அவங்க பாக்ஸில் எடுத்து போட்டு லாரியில் ஏற்றிடுவாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் திங்ஸ் தான். ஸோ அதனால் ஆல்ரெடி நாங்கள் பேக்கடாக தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, எதெல்லாம் தேவை யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டுமே நான் வச்சுக்கிட்டேன். மிச்சது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தூர போட்டாச்சு, யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வர வேண்டியதான் பாக்ஸ் எடுத்து லாரியில் ஏற்ற வேண்டியதான். பாக்ஸஸ் இல்லாத திங்ஸ்க்கு அவங்களே பாக்ஸ் கொண்டு வந்துடுவாங்க, அதை அவங்க பேக் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. ஸோ 15,000 வந்து எனக்கு அதிகம் மாதிரி தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நல்லா விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சு வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறதில்ல, பேக்கிங் தான் காசு. ஸோ உள்ளூர்லேயே பண்ணவங்களுக்கே 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னால் குறைக்க முடியல. ஸோ நமக்கு அந்த இடத்துல ஒர்க்கு கொஞ்சம் மிச்சமாகுது, வேலை மிச்சமாகிறதுனால நம்ம காசு கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதில் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், அவங்க குறைக்க முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வீக்லி க்ளீன் பண்ணுறதுனால சுத்தமாக தான் இருக்கும். சரி, இருந்தாலும் ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணிடுவோன்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அந்த ஸ்டாண்டு வைக்கக்கூடிய ரேக் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து ஒய்ஃப் அழகாக வாஷ் பண்ணி கையாலே வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சோப் லிக்விடு, தண்ணி, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வினிகர் இதை மட்டும் எடுத்து அந்த நிறைய கரை இருக்கிற இடத்துலாம் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சேன். அந்த எங்கள் வீட்டில் அந்த மற்ற இடம்லாம் ஒயிட்டாக இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜு மூடுற இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் நிறைய கருப்பாக இருக்கும். அதை நம்ம வீக்லி பண்ணிட்டோன்னா ரொம்ப இருக்காது பாருங்கள். எங்களுக்கு ஓரளவுக்கு ஒயிட்டாக தான் இருக்குது வீக்லி பண்ணுறதுனால. இதை லெமன் வச்சு நம்ம அப்படியே தேய்ச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட்டு காஞ்ச துணியை வைப் பண்ணி எடுத்துடலாம். பட் இன்றைக்கி வந்து நான் அந்த சோப் சொல்யூஷன் போடுறேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த சர்ஃபெக்சல் லிக்விடு, தண்ணி, கொஞ்சோண்டு வினிகர் இதை மட்டும் கலந்துட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. நான் ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து தனி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடியோவாக போடுறேன். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து நான் டீப் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒய்ஃப் வந்து அந்த கேஸ் ஸ்டவ், அந்த கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வந்து அவங்க நான் டீப் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாங்க. மற்றபடி மிக்ஸி கிரைண்டர்லாம் பளிச்சுன்னு இருக்குது. ஸோ அதை அப்படியே பேக் பண்ணி வச்சா போதும். மெயினாக ஃப்ரிட்ஜ் தான் நம்ம எப்போதுமே டீப் க்ளீன் பண்ணி ஆகணும். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி அந்த கருப்பெல்லாம் போயிடுச்சு. 2-3 டைம் வந்து நல்ல தண்ணி வச்சு வாஷ் பண்ணி அந்த சோப்பு கறியெல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணியை வச்சு ஃபஸ்ட்டு காய ஓட்டணும். அதுக்கப்புறம் காஞ்ச துணியை வச்சு அப்படியே உள்ளெல்லாம் வந்து தொடச்சா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜோட வெளிப்பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலின்னு ஒரு லிக்விட் வைக்கும். ஸோ அதுதான் வாங்கி போடணும். ஸோ லிக்விட் வீட்டில் இல்லை. நான் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்தால் துடைக்கணும். பாருங்கள், ஒரு காஞ்ச துணி வச்சு துடைக்கும் பொழுது நல்லா பளிச்சுன்னு வந்து போயிடுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டீப் க்ளீன் பண்ணுவோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜை துடைச்சிட்டோம் அப்படின்னாலே டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம துடைக்க விடக்கூடாது. எவ்ரி சாட்டர்டே எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வேலை இருக்கும். ஸோ அதனால் பாருங்கள், ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெயின் இல்லாமல் போச்சு. நம்ம 1 மாதம் 2 மாதம் டீப் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதனால் இதில் நம்ம கவனமாக இருக்கணும். பாருங்கள், வீடியோவில் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள், ஒரு எப்படி சுத்தமாக இருக்கா இல்லை க்ளீனாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட பேக் யூனிட்டில் அது வாட்டர் கலெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதையுமே வந்து நீங்கள் வீக்லி எடுத்து போட்டுடணும். பாருங்கள், ஃப்ரிட்ஜோட டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கரையாக தான் இருக்குது. நம்ம என்ன தான் சோப் சொல்யூஷன் போட்டாலும் லைட்டாக அந்த உப்பு கரை லைட்டாக இருக்க தான் செய்யணும். தண்ணியோட குவாலிட்டியை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால் பாருங்கள், இந்த காணெல்லாம் நல்லா அந்த கருப்பு போயிடுச்சு. இந்த பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜை மூடிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இந்த கார்னர்ஸ் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா சில்வர், ஆனால் அதில் பாருங்கள் லைட்டாக உப்பு தெரியுது பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னெலாம் ஆகலை. ஸோ இது எல்லாமே கோலினால் போட்டு தான் வந்து க்ளீன் பண்ணணும். அந்த கோலினால் இப்போ நான் வாங்க போகிறேன். வாங்கிட்டு நான் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணி நல்லா அந்த ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்டி நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு தேய்ச்சாலே சூப்பராக பளபளன்னு ஆகிடும். நாங்கள் வந்து இதே மாதிரி தான் கிளாஸு, ட்ரெஸ்ஸிங் டேபிளோட மிரர் எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். பாருங்கள், என்ன தான் வந்து லைட்டாக அங்கங்கே அந்த ஒயிட் பேட்சியாக வருது அந்த உப்பு தண்ணினால், அதை நம்ம கோலினால் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நான் கிட்டக்க போய் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயிட்டாக தெரியுதா, அந்த ஒயிட் பேட்ச் மாதிரி. ஸோ அதெல்லாமே கோலினால் போட்டு சுத்தம் பண்ணிடலாம். ஸோ இது ஃப்ரிட்ஜோட வேலை. அவுட்டர் தான் கோலினால் போட்டு க்ளீன் பண்ணால் முடிஞ்சிடும். ஸோ டீப் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. நான் டீப் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அவங்க ஒய்ஃபு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப கேஸ் ஸ்டவ்வை நீட்டாக கழுவி வச்சுட்டாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய பளபளப்பு இல்லை. அந்த கோலினால் போட்டு அதையும் நம்ம சொல்லிட்டோம் க்ளீன் பண்ணிட்டோம்னா பளிச்சுன்னு வந்துடும். பாருங்கள், மற்ற பர்னர் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மளிகை சாமான் போட்டு வைக்கக்கூடிய அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக வாங்கியிருக்கோம் டிமார்ட்டில். ஷாப்பிங் ஹால் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். மற்ற எல்லா பாத்திரமும் கழுவி வச்சாச்சு, தோசைக்கல் கழுவி வச்சாச்சு. இந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் இருக்கோ, ஏன்னா இன்றைக்கி மதியம் சமையல் கிடையாது, ஆல்ரெடி சமைச்சு தனியாக ஒரு பேக் பண்ணி வச்சாச்சு. மற்ற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டாக சமைச்சாச்சு. அதை மட்டும் தான் கழுவுறது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ புது வீட்டிலேருந்து போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ட்ரீம் ஹவுஸை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோவை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.